முன்னொரு காலத்தில் மின்மினி பூச்சி ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்தது. அது அங்கும் இங்கும் சந்தோஷமாக ஆடிப் பாடி பறந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காகம் ஒன்று மின்மினி பூச்சி வருவதை பார்த்து கொண்டிருந்தது. அந்த மின்மினி பூச்சி அருகில் வந்ததும் வாயை திறந்து அதை சாப்பிட முயற்சி செய்தது. அந்த காகத்திடம் இருந்து மின்மினி பூச்சி தப்பித்து கொண்டது. அந்த காகத்திடம் சொன்னது, நண்பா, நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள் என்றது. அந்த காகமும், என்ன சொல் என்றது. நண்பா, என்னை மட்டும் உண்பதால் உன்னுடைய பசி தீராது. என்னைப்போல் பல பூச்சிகளை நீ தின்பதால் உன்னுடைய பசி தீரும். என்னைப்போல் பல பூச்சிகள் இருக்கும் இடத்தை நான் உனக்கு காட்டுகிறேன். என்னுடன் வா என்றது. பேராசை பிடித்த காகம், சரி, நான் உன்னுடன் வருகிறேன். எனக்கு நீ அந்த இடத்தை காட்டு என்றது. அந்த மின்மினி பூச்சி ஒரு இடத்திற்கு காகத்தை அழைத்து சென்றது. அந்த இடத்தில் மனிதர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த மனிதர்கள் அந்த இடத்தை விட்டு போய்விட்டனர். எரிந்து கொண்டிருந்த அந்த நெருப்பில் சில நெருப்பு பொறிகள் வெளிவந்து கொண்டிருந்தன. உடனே அந்த மின்மினி பூச்சி, இங்கே பார்த்தாயா, இங்கே எத்தனை மின்மினி பூச்சிகள் இருக்கின்றன. நீ போய் அதை உண்பதால் உன் பசி தீரும் என்றது. பேராசை பிடித்த காகம் தீப்பொறிகளை மின்மினி பூச்சி என்று நினைத்து வாயில் கவ்வியது. உடனே காகத்தின் வாய் பற்றி எரிந்தது. உடனே அந்த காகம், ஆஹா, இந்த மின்மினி பூச்சிகளை உண்பதால் வாய் எரிகிறதே, எனக்கு இந்த மின்மினி பூச்சிகளே வேண்டாம் என்று பறந்து சென்று விட்டது. காகத்திடமிருந்து தன்னை மட்டுமல்ல, தன் இனத்தையே காப்பாற்றியது. நீதி, உடல் பலத்தை விட மனோபலமே பெரிது.